வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் த ஸ்டாம்ஸ், சூ ஸ்டாம் அண்ட் ஜானி ஸ்டாம். ரெண்டு பேருமே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமோட அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ்னு சொல்லலாம். ரெண்டு பேராலையும் அட்டாக்கும் பண்ண முடியும், ரெண்டு பேராலையும் டிஃபென்ஸும் பண்ண முடியும். அண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஓவர் பவர்டு கேரக்டர்ஸ். நான் சொல்லலை, கேரக்டர்ஸே சொல்லியிருக்காரு. இவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஃபைட்டை ஈஸியாக முடிக்கவும் முடியும், ஒரு ஃபைட்லேருந்து ஈஸியாக தப்பிக்கவும் முடியும். சிம்பிளி ரெண்டு பேருமே இந்த டீமோட அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் சொல்லலாம். அக்கா தம்பியா இருக்க சமயத்தில் உங்க ஆரிஜினும் ஒன்னா தானே இருக்கும். இவங்களுடைய அப்பா பேரு பிராங்க்லின் ஸ்டாம், ஒரு டாக்டர். அம்மா மேரி ஸ்டாம். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு மிடில் லைஃப் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஆட்டோமொபைல் கார் ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய அம்மாவுக்கு செம்மையாக அடிபட்டது. டாக்டராக இருந்தும் இவங்க அப்பாவால் அம்மாவை காப்பாற்ற முடியல. என் ஒய்ஃபை என்னால் காப்பாற்ற முடியலையே, எதுக்கு இந்த பழப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவங்க அப்பா குடிக்கு அடிமையாகிறாரு. குடியின் மூலியமாக கேம்பிளிங், சூதாட்டத்துக்குள்ளேயுமே இன்வால்வ் ஆகுறாரு. தன்னுடைய பசங்களை பற்றி கவலைப்படாமல் எப்போதுமே குடியும் சூதாட்டமாக சுற்றிட்டு இருந்த இவருக்கு காசு அதிகமாக தேவைப்படுது. கிளினிக்கில் சூதாட்டத்துக்கு எங்கே காசுக்கு போகிறது, அதனால் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. பசங்க அங்கே பசியில் செத்துட்டு இருக்க இவனுக்கு கடன் வாங்கி சூதாடிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, சூதாட்டத்தில் காசு தூக்க இவனுக்கு கடன் தொல்லை அதிகமாக. ஒரு முறை கடன் கொடுத்தவன் எங்கடா என் காசுன்னு சொல்லி கேட்க, காசு கொடுத்தா திரும்ப கேட்பியா, கொய்யால சாப்பிடான்னு சொல்லி குடி போதையில் பிராங்க்லின் ரிச்சர்ஸ் கடன் கொடுத்தவரையே கொல்ல, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போடான்னு சொல்லி இவனை தூக்கி 20 வருஷம் ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அம்மா இறந்துட்டாங்க, அப்பா ஜெயிலில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த சூசன் ஸ்டாம் அண்ட் ஜானி ஸ்டாம் ரெண்டு பேரையுமே கோர்ட் அவங்களுடைய அடுத்தபடி ஆன்டி மேரிகே வீட்டில் வந்து தங்க வச்சிடுறாங்க. ஸோ ஆன்டி மேரிகே இவங்களுடைய கார்டியனாக மாறுறான். அவங்களுடைய வீட்டில் தான் இவங்க ரெண்டு பேருமே வளர ஆரம்பிக்கிறாங்க. சூசன் கொஞ்சம் பொறுப்பாளி, அதே மாதிரி அவளுக்கு நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஸோ அதனால மாடலிங்கில் சேர்றான். அதே மாதிரி அவங்க தம்பி ஜானி வந்து பார்த்தீங்கன்னா துருன்னு இருக்கவன், நிறைய விளையாட்டு பையனாக சுற்றிட்டு இருக்கும்போது அந்த கார்ஸை பற்றின இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு அதிகமாகுது. கார்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மெக்கானிக்காக மாறிடுறான். நம்மளுக்கு நடிக்க வரல, படிப்புக்கு போயிடலாம்னு சொல்லி சூஸ்டாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படித்து மேலே வர ட்ரை பண்ணுறான். ஜானியுமே பாதுகாக்க பார்க்குறான். ஆனால் ஜானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மெக்கானிக் வேலையை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பொண்ணுங்க பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறான் சின்ன வயசுலயே. அப்படி ஒரு பொண்ணு பின்னாடி போக அவங்க அப்பா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஜாரத்தோஸோட ஒரு ஆமுலெட்டை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. அதேமே தெரியாதனமா இந்த பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜானி. ஜாரத்தோஸ் தான் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், அதாவது கோஸ்ட் ரைடருக்கு பவர் கொடுக்குறவரு. அந்த ஜாரத்தோஸ் சின்ன வயசுல இருக்க ஜானி ஸ்டாமை பார்த்து இவனே நம்ம ஹோஸ்டா சூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஜானி ஸ்டாம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைட்டராக மாற வேண்டியது. சின்ன பிள்ளையா இருக்கனால சில்வர் தனத்தில் இப்படியே தப்பிச்சுதான் தான் சொல்லணும். கோஸ்ட் ரைட்டராக மாறி இருந்தால் மண்டை மட்டும் தான் எரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஹியூமன் டச்சா உடம்பே ஏறிய வச்சிட்டாங்க. பட் எனிவேஸ் ஜஸ்ட் மிஸ், நம்ம ஜானி ஸ்டாம் கோஸ்ட் ரைட்டராக மாற வேண்டியது. இவங்க ரெண்டு பேருமே அண்ட் மேரிகே வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல் வீடு டூலெட்டுக்கு விடப்படுது, அதாவது காலியாக்கப்படுது. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அண்ட் பென் கிரீம் பக்கத்தில் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டே இங்கே வருவாங்க. பேச்சுலர்ஸாக தங்க வருவாங்க. அந்த இடத்துல தான் சூசனுக்கும் ரீடுக்கும் பற்றிக்கும் ரெண்டு பேருமே காதலில் விழுந்துருவாங்க. அந்த இடத்த தொடர்ந்து இந்த பக்கம் ரீட் வந்து பார்த்தா வீடை காலி பண்ணியிருந்தாலும் தன்னுடைய பிஎச்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மார்வல் 1 அந்த இன்டர்ஸ்டெல்லர் ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பென் கிரீம் நாசால போய் சேர்ந்து அஸ்ட்ரோனட்டாக மாறி அந்த ஷிப்பை பைலட் பண்ண வேண்டியது. சூசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு பிஎச்டி பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய ஸ்டடீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி சூசனுமே பார்த்தீங்கன்னா ரீட் கூட ஒன்றா சேர்ந்து இந்த மார்வல் ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு நடுவில் 16 வயசு ஜானி ஸ்டாம் அட்வென்ச்சர் விரும்பக்கூடியவன். இவனுக்கு எல்லாருமே ஸ்பேஸுக்கு போவாங்க, நான் மட்டும் இங்கே தங்கணுமா, எனக்கு தெரியாது, நானும் ஸ்பேஸுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஜானி அடம் பிடிக்க பென் கிரீம் ஜானிக்கு அஸ்ட்ரோனட் ட்ரைனிங்கை கொடுத்து அவனை இந்த ஷிப்போட கோபைலட்டாக மாற்றிடுறாரு. 16 வயசுலேயே கோபைலட்டாக மாற்றப்பட்டவனா யோசிச்சு பாருங்க. அந்தளவுக்கு வில் பவர் கொண்டவன். சுட்டித்தனம் தான், பட் நல்லா படிப்பாளின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் ஷிப்புக்கு ஃபண்டிங்கை கட் பண்ண, தக்காளி எங்கள் ஷிப்பு கஷ்டப்பட்டு நாங்கள் உருவாக்குனதுக்கு ஃபண்டிங்கை கட் பண்ணுறீங்களா, சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அந்த ஷிப் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன அந்த வேகத்திலேயே ஸ்பேஸுக்கு போகும்போது அதிகமான காஸ்மிக் ரே அட்டாக் ஆகி 4 பேருமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக மாறிடுறாங்க. இல்லை ஒரு ஃபன் ஃபேக்ட், கீழே இறங்கும் போது அந்த ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜானி ஸ்டாம் தான் ஆக்சுவலாக பைலட் பண்ண வேண்டியது. பட் ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் அந்த ஷிப் கிராஷ் ஆகிடும். ஜானி என்ன நினைப்பானா, நான் கிராஷ் பண்ணதானால தான் இங்கே 4 பேருக்குமே பவர் கிடச்சிருக்கு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஒரு கில்ட்டோடையே தான் சுற்றிட்டு இருப்பான். எப்போதுமே அவனுக்குள்ள அந்த கில்ட் இருக்க தான் செய்யும். பட் உண்மையிலேயே மிஸ்டேக் இவன் மேலே கிடையாதுங்கிறத காலப்போக்கில் புரிஞ்சுப்பாங்க. இதில் நம்ம சூசன் ஸ்டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை பெண்ட் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லைட்டை பெண்ட் பண்ணி இவளால் மறைய முடியும், கம்ப்ளீட்டாக மறைய முடியும். அதனால இவளை இன்விசிபிள் கேர்ள்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரீட் ரிச்சர்ஸ் மேலே கொண்ட அந்த காதல்னால இவ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கூட ஒன்று சேர்ந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதையுமே தாண்டி ஒரு முறை ரீட் ரிச்சர்ஸோட குழந்தைய வயிற்றில் சுமக்க ஆரம்பிச்சிருப்பான். அது ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிடும். அந்த குழந்தைய இறந்துடுவான். அது இவன் மனசை ரொம்பவே உடச்சிடும். இவன் மனசுக்குள்ள அந்த கோபம், வெறி, ஆத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எமோஷனலி இம்பேலன்ஸ் ஆகிருப்பான். இந்த சமயத்தில் மைக்ரோவர்ஸ்லேருந்து சைக்கமேனுங்கிற ஒருத்தன் வெளில வந்து தான் உருவாக்கின மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை வெளில கொண்டு வர அந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம இன்விசிபிள் கேர்ளை அட்டாக் பண்ண அவ அந்த கோபத்தை எல்லாத்தையுமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு கெட்ட அந்நியனா மாறிடுவான், மேலிஸ்ன்னு சொல்லி.
ஸ்டில் இன்விசிபிள் கேர்ளோட பவர்ஸ் தான் இருக்கும். பட் மேலிசா அந்நியனாக சுற்றிட்டு இருப்பான். அவளை எப்படியும் நம்ம ரீட் வந்து பார்த்தோன்னா சமாதானப்படுத்தி திரும்ப இன்விசிபிள் கேர்ளாக நார்மலாக மாற்றி இருந்தாலும் அவளுக்குள்ள ஸ்டில் அந்த கோபங்கள் இருக்க தான் செய்யும். நான் என்ன கேர்ளா, என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இனிமேல் இன்விசிபிள் கேர்ள் கிடையாது, இன்விசிபிள் உமன், எனக்கான முடிவுகளை நானே எடுத்துப்பேன், யாரும் என்னை பேம்பர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இன்விசிபிள் கேர்ளாக இருந்த சூ ஸ்டார்ம் இன்விசிபிள் உமனாக மாறுறான். ஜானி ஸ்டார்ம் ஃப்ளேமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தான் சுற்றிட்டு இருப்பாரு. பட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த ஜானி ஸ்டார்ம்லாம் வரதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2 நடக்கிற அந்த சமயத்தில் தங்களுடைய ஆர்மிக்கு பவரை கூட்டணும்னு சொல்லி அமெரிக்கன் சைட் யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் லேப் மூலிமா ஜிம் ரேமண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருப்பாங்க. இந்த ரோபோட் அதோடைய உடம்பு முழுக்க நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடும். இதை அப்போதைக்கு இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டச்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த ரோபோட் கம்ப்ளீட்டாக அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி உடம்பு முழுக்க நெருப்போட ஜானி ஸ்டார்ம் வரதை பார்த்தோன்னே மக்கள் இவனை திரும்ப ஹியூமன் டச்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த பேர் நல்லா இருக்கே, அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜானி ஸ்டார்ம் ஹியூமன் டார்ச்ங்கிற பேரை அப்போதுலேருந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் டார்ச் ஜானி ஸ்டார்ம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஜிம் ரேமண்டுங்கிற ஒரு ரோபோட் தான் ஹியூமன் டார்ச்சாக சுற்றிட்டு இருந்திருக்கும். MCUக்குள்ளேயுமே இதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே ரெட் கலர் பொம்மையை வந்து வச்சிருப்பாங்க. அந்த பொம்மை சூட் வேறு யாருமே கிடையாது, இந்த ஜிம் ரேமண்ட் அந்த ரோபோட் தான். ஸோ இவர் டெக்னிக்கலாக செகண்ட் ஹியூமன் டார்ச்னு சொல்லலாம். சூ ஸ்டார்ம் அண்ட் ஜானி ஸ்டார்ம் ரெண்டு பேருமே இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமோட ஒரு முக்கிய கேரக்டர்ஸ் அண்ட் செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களோட பவர் செட்டுன்னு பார்க்கும்போது இன்விசிபிள் உமனோட முக்கியமான பவர் இன்விசிபிளாக மாறுறது கிடையாது, லைட்டை பெண்ட் பண்ணுறது. லிட்டரலாக ஷீ கேன் பெண்ட் லைட். கிட்டத்தட்ட கிரீன் லேண்டன்ஸ் மாதிரின்னு சொல்லலாங்க. ஹார்ட் லைட் கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்காங்களே அதே மாதிரி இந்த சூசன் ஸ்டார்மால் லைட்டை பெண்ட் பண்ணி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இன்விசிபிளாக மாற்ற முடியும். ஐ மீன் லைக் சூ ஸ்டார்ம் கம்ப்ளீட்டாக அவள் உடம்புல இருக்க மாலிகுல்ஸை மாற்றி இன்விசிபிளாக மாறல, தன்னை சுற்றி இருக்க அந்த லைட்டை பெண்ட் பண்ணி தான் இன்விசிபிளாக மாறுறான். ஸோ விச் மீன்ஸ் இவளால் தன்னை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எந்த கேரக்டர்ஸாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் இன்விசிபிளாக மாற்ற முடியும். எதிரிகளோட வெப்பன்ஸ், எதிரிகளோட ஆயுதம், எதிரிகளையே கூட சில சமயங்களில் இந்த மாதிரி இன்விசிபிளாக மாற்ற முடியும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த சூ ஸ்டார்மால் அதை இன்விசிபிளாக மாற்ற முடியும். அதுதான் அவளுடைய ஸ்பெஷாலிட்டி. இதை தொடர்ந்து லைட்டையே ஹார்ட் லைட்டாக மாற்றி ஷீல்டை உருவாக்க முடியும். செம்ம ஸ்ட்ராங்கான ஷீல்டை உருவாக்க முடியும். எனி கைண்ட் ஆஃப் ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்டிவ் பபுளாக இருக்கட்டும், எனிமி ஸ்பெசிஃபிக் ஷீல்டு, எதிரிகளை உள்ளடக்கக்கூடிய கியூபிக் ஷீல்டு, குட்டி பெருசுன்னு சொல்லி எந்த சைஸில் வச்சு இந்த இன்விசிபிள் உமனால் ஷீல்டை உருவாக்க முடியும். இந்த ஷீல்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா கேலக்டஸ் செலஸ்டியல்ஸோட அட்டாக்கை கூட தடுக்கிற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு இன்விசிபிள் உமன் கான்சன்ட்ரேட் பண்ணுறாலோ அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இந்த ஷீல்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஷீல்டை குட்டியாக்கவும் முடியும், எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த ஷீல்டை ஒருத்தனோட வாய் மூலியமாக உள்ள அனுப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணவும் முடியும். சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷீல்டை யூஸ் பண்ணி யாராக இருந்தாலும் அவனை வெடிச்சு சிதறடிக்க முடியுங்க. செம்ம பவர்ஃபுல்லான மூவ் அது. இது வரைக்கும் நிறைய டூம் பாட்ஸ் ரோபோட்ஸுக்கு தான் டெக்னிக்கலாக இந்த ஒரு பவரை நம்ம இன்விசிபிள் உமன் யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். மனுஷங்க மேலே யூஸ் பண்ணதில்லை. பட் கிட்டத்தட்ட மோட்டார் காம்பேட் ஃபேட்டாலிட்டி போடுற மாதிரி மண்டை உடம்பு உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி இந்த பக்கம் இன்விசிபிள் உமனால் அந்த ஷீல்டை வச்சு வெடிக்க வைக்க முடியும்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். ஷீ இஸ் ஓவர்பவர்டு கேரக்டர். அதே மாதிரி ஒரு ஆப்போனன்ட் எனிமிக்கு சுற்றி ஒரு ஷீல்டை உருவாக்கி அதை நசுக்கியும் கொல்ல முடியுங்க. இன்விசிபிள் உமனுக்கு கொல்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அண்ட் இந்த இன்விசிபிள் ஷீல்டால் மேஜிக் அண்ட் டெலிபேத்திக்கல் அட்டாக்கை கூட தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஷீல்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் எந்த ஒரு டெலிபேத்திக்கல் அட்டாக்கோ எந்த ஒரு மேஜிக் அட்டாக்கோ உங்களை தொடாதான். மீடியம் பவர் மேஜிக் தான், ஹை பவர் மேஜிக் இது வரைக்கும் அட்டாக் பண்ண மாதிரி காமிக்கப்படலை. பட் மேஜிக் அண்ட் டெலிபேத்திக்கல் அட்டாக்கை தடுக்கிற அளவுக்கும் சம் ஸ்ட்ராங்கான ஷீல்டுன்னு சொல்லலாம். ஃபேண்டசி ஃபோர் டீமில் இருக்க அந்த சமயத்தில் இந்த பவர்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுமே தாண்டி சண்டை போடுறது எப்படிங்கிற வித்தையுமே இந்த பக்கம் நம்ம சிஸ்டம் கற்று வச்சிருப்பா. ஸோ சூவால் பர்ஃபெக்டாக சண்டையும் போட முடியும். மோஸ்ட்லி சண்டையிலேருந்து விலகி தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீமை க்ளூ மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கிறது சூ ஸ்டார்ம் இல்லைன்னா இந்த டீம் எப்பயோ பிரிஞ்சு போயிடும். இந்த டீமோட ஹார்ட் பீஸே சூ ஸ்டார்ம் தான். வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன். ஸோ எந்த அளவுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் போடுறாலோ அந்தளவுக்கு அவளுடைய ஷீல்டு அண்ட் அவளுடைய பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலே ஆப்வியஸாக அவளுடைய ஷீல்டு எல்லாமே வீக் ஆகி ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடலாம். அண்ட் ஷீ இஸ் ஸ்டில் ஹியூமன். நல்ல ஒரு ஹோல்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா கத்தியால் குத்தி கூட இந்த பக்கம் நம்ம இன்விசிபிள் உமனை கொள்ளலாம். சவுண்டு, ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அவளுடைய ஷீல்டை உடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஹெவி அட்டாக்ஸ் எல்லாம் தாங்கக்கூடியது. சில இடங்களில் சவுண்டுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு சில சமயங்களில் மட்டும். ஸோ அது எப்படி படங்களை கொண்டு வர போகிறாங்க தெரியல. பட் சூ இட்ஸ் ஸ்டில் அ ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். அப்படியே ஃப்ளேமான் பாய் நம்ம ஹியூமன் டார்ச் கிட்ட வரும்போது அவர் ஒரு ப்ளே பாய்ங்க. செம்ம ஃபன்னாக தனக்கு கிடைச்ச அந்த பவரை உண்மையிலே வரோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். மற்ற கேரக்டர்ஸ் ஃபேண்டசி ஃபோரில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பவர்லாம் ஏன் கிடச்சதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனால் ஜானி மட்டும்தான் சரியான பவராக இருக்கே, எக்ஸ்ட்ரா 2 பவர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷன். தன் பவரை எம்ப்ரேஸ் பண்ணக்கூடியவர், ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடியவர். உடம்பு முழுக்க நெருப்பு பற்றிக்கு நெறியும். அந்த நெருப்பையே ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஜானியால் மட்டும்தான் தெளிவாக பறக்க முடியும். மற்ற கேரக்டர்ஸ் காட்டிலும் ஜானியால் மட்டும்தான் இந்த டீமில் பறக்கவே முடியும். எந்த அளவுக்கு வேகம்னா ஆல்மோஸ்ட் லைக் மார்க் 10 to மார்க் 300 ஸ்பீடை அவரால் ரீச் பண்ண முடியுமா.
லிட்டரலி சவுண்டோட 10லேருந்து 300 மடங்கு அதிகமான வேகத்தில் அவளால் போக முடியும்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு அவர் கோவப்படுறாரோ, எந்தளவுக்கு இன்டென்ஸாக இந்த ஹீட்டை வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளோ வேகத்தில் இவருடைய மொத்த பாடியுமே புஷ் பண்ண முடியும். இவருடைய மொத்த உடம்பு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஆராங்கிறது இருக்குமா, கிட்டத்தட்ட ஹீட் ஷீல்டுங்கிற மாதிரி அது இவர் தொடர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரம் த புல்லட்ஸ். ஸோ இவரை நீங்கள் டேரெக்டாக ஷூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புல்லட் இவரை நெருகிறதுக்கு முன்னாடி உருகிடும். ஸோ டேரெக்டாக இந்த மனுஷனை நீங்கள் ஷூட் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இவரால் சவுண்டோட வேகமாக மூவ் பண்ண முடியுற அந்த காரணத்தினால டேரெக்டாக அட்டாக்கும் பண்ண முடியாது. ஸோ புல்லட்ஸ், லேசஸ் எதுவுமே இவரை ஒன்றும் பண்ணாதுங்க. இவரால் கிட்டத்தட்ட சூப்பர்னோவா சூரியனுக்கு ஈக்குவலான எனர்ஜியை வெளிப்படுத்த முடியும். அந்த எனர்ஜிக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஹண்ட்ரட்ஸ், மில்லியன், ட்ரில்லியன், ஜில்லியன் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி இவரே ஒரு கட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு கோப்பறாரோ அந்த அளவுக்கு ஹல்க் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இவருமே ஹீட் ஆவாருங்க. ஃபென்டாஸ்டிக், மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இவனை ஹியூமன் டச் கிடையாது, நீ ஹியூமன் சன்னுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஹீட் அண்ட் எனர்ஜியை வெளிப்படுத்த முடியும். அண்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு சூப்பர் நோவாவை வெடிச்சு செதற முடியும். சூப்பர் நோவாங்கிறது நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் கடைசியில் வெளிப்படுத்தக்கூடிய அபரிவிதமான எனர்ஜி. அந்த எனர்ஜியை ஜானி ஸ்டாமால் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்கன்னா, அனைலஸோட அந்த ஹோர்டு இருக்குல்ல, அந்த மொத்த ஹோர்டையுமே ஒரே ஒரு நோவா பிளாஸ்ட் மூலிமா கம்ப்ளீட்டாக சுக்குநூரை எரித்து சாம்பலாக்கியிருப்பார். லட்சக்கணக்கான ஹோர்டு வரும், அந்த அத்தனையுமே அசால்ட்டாக தம்சம் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கேலக்டஸ்க்கு தேவையான எனர்ஜியை ஒரு நோவா பிளாஸ்ட் மூலிமா கொடுத்துருப்பாரு. கேலக்டஸே ஏப்பா இவ்வளோ எனர்ஜி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாப்புல. லிட்டரலி ஜானி ஸ்டாமால் ஒரு நடமாடும் சூரியனாக மாற முடியும். அந்த அளவுக்கு எனர்ஜியை வெளிப்படுத்த முடியும் நோவா பிளாஸ்ட் மூலிமா. சூப்பர் நோவாவை வெடிச்சு செதர்வார்னா யோசிச்சு பாருங்க. ஃபயருங்கிறது இவருடைய பேசிக் பவர். இவர் தொடர்ந்து காஸ்மிக் ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் மட்டும் இல்லை, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்பேஸுக்கு போனாலோ பூமியில் இருக்கும்போதும் காஸ்மிக் ரேஸை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்கள காட்டிலும் ஜானி கொஞ்சம் அதிகமாகவே அப்சர்வ் பண்ணுவார்னு சொல்லலாம். இந்த காஸ்மிக் ரே தொடர்ந்து இவருடைய பாடியை இவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹி கேன் டர்ன் இன்டு பிளாஸ்மா, லிட்ரல் பிளாஸ்மாவாக மாற முடியும். பிளாஸ்மாவாக இருக்க அந்த சமயத்தில் ஸ்பேஸுக்குமே இவரால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஆப்வியஸாக ஸ்பேஸில் ஆக்சிஜன் இல்லை, நெருப்பெரியாது. ஆனால் பிளாஸ்மாவுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அப்படி இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஜானி தன்னை தானே பிளாஸ்மாவாக மாற்றிக்கிட்டு ஸ்பேஸுக்கும் போக முடியுங்க. பிளாஸ்மாவாக மாறுற அந்த சமயத்தில் அவரால் லைட் ஸ்பீடை கூட அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 44 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்பயருங்கிற ஒரு கிரகத்துக்கு இந்த பக்கம் அசால்ட்டாகவே ஜானி ஸ்டாம் போயிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஜானியை லிட்ரல் லைட்டாகவே மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ இருக்கலாம். ஜானியால் ஈஸியாக தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு அதிகமாகணும், எந்த அளவுக்கு கம்மியாகணும்னு சொல்லி ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். கோல்டு இவரை ஒன்றும் பண்ணாதுங்க. கோல்டே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதிக ஹீட் மூலிமா ஹீட் மிராஜஸை இவரால் உருவாக்க முடியும். ஹீட் மிராஜ்னா தன்னை மாதிரி ஒரு க்ளோன்னு வச்சுக்கலாம். அதிக ஹீட், அதிக ஸ்பீட் ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தன்னை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான க்ளோனை ஜானியால் உருவாக்க முடியுங்க. ஐ மீன் லிட்டரலி ஃபங்க்ஷனபிள் க்ளோனை உருவாக்க முடியும் நெருப்பாலேயே. காமிக்கில் இது நிறைய பேருக்கு புரியல. பட் அகெயின் இவருக்கு அந்த க்ளோன்ஸ் உருவாக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் இருக்க தான் செய்யுது. நெருப்பை இவரால் வெளிப்படுத்த முடியாதுங்கிறத தாண்டி அப்சர்வும் பண்ண முடியும். ஐ மீன் ஹீ கேன் அப்சர்வ் ஹீட். எந்த வகையான ஹீட்டாக இருந்தாலும் இந்த பக்கம் ஜானியால் அதை அப்சர்வ் பண்ணி தன்னுடைய ஹீட்டாக மாற்றிக்க முடியுங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜானி அவருடைய ஃபயர் பவரில் இருக்கிற சமயத்தில் சுற்றி இருக்க எல்லா ஹீட்டையுமே அப்சர்வ் பண்ணிப்பாரு. அண்ட் ஒரு மனுஷன் எப்போதுமே அவன் உடம்புலேருந்து ஒரு விதமான ஹீட்டை வெளிப்படுத்துவான். அந்த ஹீட்டையுமே இந்த பக்கம் ஜானியால் மொத்தமாக வெளிக்காட்ட முடியும். அந்த ஒரு ரூமோட ஹீட் டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டாக மாற்றி அந்த ரூமுக்குள்ளே யார் வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லி அவங்களுடைய ஆஃப்டர் இமேஜஸ், அவங்களுடைய ஹீட்டை இந்த பக்கம் நம்ம ஜானியால் டிடெக்ட் பண்ண முடியும். அதன் மூலிமா ஜானி ஒரு எக்ஸலன்ட் டிடெக்டிவ்ங்கிற மாதிரி கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜானி இந்த ஃபயர் பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பைலட் ட்ரைனிங் போனவர், அதனால் பர்ஃபெக்டாக பறக்க முடியும். அதையுமே தாண்டி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் இருக்கும்போது ஆப்வியஸாக ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் ட்ரைனிங்குமே போயிருப்பாரு. அந்த வகையில் ஜானி இஸ் அன் அமேசிங் மார்ஷல் ஆர்டிஸ்ட். கிட்டத்தட்ட அயன் ஃபிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நிற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயர் பவருங்கிறது ஜானியோட சாதா ஸ்ட்ரென்த்தை 3 மடங்கு அதிகமாக்கியிருக்கும். திங்க அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, பட் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சூப்பர் டியூரபிலிட்டியான ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட இவர் ஃபயர் ஃபார்மில் இருக்கும்போது ஹர்ட்டே ஆக மாட்டாருங்க. ஹர்ட் ஆனாலும் அவர் பாடி ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும் ஃபயர் ஃபார்மில் மட்டும். சாதா ஹியூமனாக இருக்கும்போது நீங்கள் ஹர்ட் பண்ணலாம், பட் ஃபயர் ஃபார்மில் அவர் உடம்பு ரீஜென்ரேட் ஆகிடும். அதுக்காக கையை வெட்டி காலை வெட்டி போட்டாலாம் ரீஜென்ரேட் ஆகாது. உல்வரின் அளவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜென்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் இவர் உடம்புக்குன்னு தனி ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்க தான் செய்யுது. இவருக்கும் சூஸ்டாமுக்கும் காமனான சில பவர்ஸ் இருக்கு. இவரால் தன்னுடைய இன்ஃப்ராரெட் ஃபார்முக்கு போக முடியும். இதன் மூலிமா எந்த ஒரு ஹீட் டிடெக்ஷன் சிஸ்டமில் இருந்தும் இவரால் தப்பிக்க முடியும். ரேடார் கூட இவரை சென்சார் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்விசிபிள் உமனும் இன்விசிபிளாக இருக்க அந்த சமயத்தில் ரேடார் ஹீட் சென்சிங்கில் இருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. ஸோ சூ அண்ட் ஜானியை எந்த ஒரு டிடெக்ஷன் சிஸ்டமும் டிடெக்டே பண்ணாதாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானியாலேயுமே சூ மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு உருவாக்க முடியும். ஃபயர் அப்சார்பிங் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட அட்டாக் வரும்போது நம்ம சூவோட அந்த ஷீல்டை காட்டிலும் இந்த ஜானியோட ஷீல்டு செம்ம எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சூ மாதிரியே ஜானியாலுமே ஷீல்டு உருவாக்க முடியும். இவருடைய பவரை எக்ஸ்ப்ளோசிவாகவும் யூஸ் பண்ண முடியும், வெல்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் லிட்டரல் நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான எனர்ஜியாக ஜானி ஸ்டாமால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் கொஞ்சம் கிராஜுவலாக ஹீட்டை அதிகப்படுத்தி வெல்டிங் பர்பஸுக்காகவும் அவருடைய ஹீட்டை யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் இவரால் எல்லா வகையிலுமே ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிள் அஸ் தட்.
அதே மாதிரி சூஸ்டாம் போலவே நம்ம ஜானி ஸ்டாமும் ஃபயர் ஃபார்மில் இருக்கும்போது ஒரு ஹீட் ஆராவை வெளிப்படுத்தலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தாண்டி டெலிபத்திக்கலாக இவரை நீங்கள் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளேம் ஃபார்மில் இருக்கும்போது ஹியூமன் டச்சை நீங்கள் டெலிபத்திக்கலாக அட்டாக் பண்ண முடியாது. மேஜிக்குமே சில இடங்களில் ஜானி ஸ்டாமை இந்த ஃப்ளேம் ஃபார்மில் இருக்கும்போது அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சூ போலவே டெலிபத்திக்கல் அண்ட் மேஜிக் பவர் ஃப்ளேம் ஃபார்மில் இருக்க ஜானியை பெருசாக ஒன்றும் பண்ணாது. இவருடைய வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஆக்சிஜன், எந்த அளவுக்கு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இவர் உடம்புல இருக்க நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். ஸ்பேஸில் ஆக்சிஜன் இல்லாத சமயத்தில் நீங்கள் மோஸ்ட்லி ஜானியை ஸ்பேஸில் பார்க்கவே முடியாது. பட் அவருடைய பிளாஸ்மா ஃபார்மில் ஸ்பேஸுக்கு போயிட்டு வரலாம். பட் அது ரொம்ப லிமிட்டடாக தான், அது அவருடைய மொத்த எனர்ஜியுமே ட்ரெயின் பண்ணிட்டு தான் பல இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்மா ஃபார்முக்கு போகிறது ஒரு கஷ்டமான விஷயம் கூட. ஸோ பேசிக் ஜானியால் அதை பண்ண முடியாது, ஒரு அட்வான்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸான ஜானியால் பண்ண முடியும். மற்றபடி பேசிக்கலி எல்லா ஜானி ஸ்டாமுக்குமே ஆக்சிஜன் இல்லாதது ஒரு பற்றாக்குறையான வீக்னஸாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இவரால் அதிக நேரம் அந்த ஹியூமன் டச் வடிவத்திலே சுத்த முடியாது. மேக்ஸிமம் அவர் 16 to 17 hours ஸ்பெண்ட் பண்ணதான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ பேக் டு ஹியூமன் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஹியூமன் ஃபார்மில் அவர் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சுத்து போட்டு அடித்தா ஈஸியாக ஜானி ஸ்டாமை கண்ட்ரோல் எடுத்துடலாம். டெட்பூல் அண்ட் வுல்வரீனில் நம்ம ஜானி ஸ்டாமோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதன் மூலியமாகவும் இந்த ஜானி ஸ்டாமை வீக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபயர் பவர் இல்லைனா ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஜானி ஸ்டாமை வீக் பண்ணிடும். மோர் லைக் அகைன் அந்த ஆக்சிஜனை சப்ரஸ் பண்ணாலே போதும், ஜானி ஸ்டாம் டெக்னிக்கலாக வீக் ஆகிடுவார். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி த ஸ்டாம்ஸ் இப்போ வரைக்குமே ஃபேண்டாஸ்டி ஃபோர் டீமோட பவர் ஹவுஸஸாக இருக்காங்க. எங்களுடைய பவர்ஸ் அண்ட் வீக்னஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேண்டாஸ்டி ஃபோர் டீமில் ஒருத்தரோட பவர்ஸ் மட்டும் எனக்கு கச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் அது, யாருடைய பவர் உங்களுக்கு வேணும்னு சொல்லி மறக்காம இதை கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் மட்டும் தேடி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.